கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இத பொறுத்தளவுல பார்ட் பி என்னலாம் படிக்கலாம் அப்டின்னா, ஸோ 11 என்ன கேட்பாங்க அப்டின்னா, ஸ்டோன்ஸ் அப்டி இல்லன்னா பிரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டோன் ரிலேட்டடா இருக்கிற எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிரணும். அதே மாரி பிரிக் ரிலேட்டடா இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிரணும். ஓகேவா? ஸோ அதே மாரி 11 என்ன கேட்பாங்க அப்டின்னா, கான்கிரீட், பிளாக்ஸ் அப்டி இல்லன்னா அண்ட் லைன் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க எய்தர் ஏ படிச்சாலும் சரி, பி படிச்சாலும் சரிதான். ஓகேவா? நீங்க எத படிச்சிருக்கிறீங்களோ, அத நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12 பொறுத்தளவுல டிம்பர் படிங்க, பிளைவுட், வீனர், ஃபால்ஸ் சீலிங் மெட்டீரியல், ஸ்டீல் அண்ட் அலுமினியம் பாருங்க. ஸோ இல்ல ஓகே எனக்கு இந்த டாபிக்ஸ் வந்து எனக்கு ஆ விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க 11 இருக்கிற கிளாஸ், செராமிக், ரீஃப்ராக்டரிஸ், எஃப்ஆர்பி, ஃபைபர் டெக்ஸ்டைல், ஜியோ மெம்பரேன் அண்ட் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் பாருங்க. ஓகேவா? பட் இந்த டாபிக் நீங்க கவர் பண்ணும்போது எல்லாமே கவர் பண்ணிடணும். அதோட யூசஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கவர் பண்ணிடணும். ஸோ அதே மாரி 13 வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். அதுல ஸ்டோன் மேசன்ரி, பிரிக் மேசன்ரி, ஓகேவா? பிளாஸ்டரிங், பாயிண்டிங், கேவிட்டி வால்ஸ், டயப்ரம் வால்ஸ், ஃபார்ம் ஒர்க், சென்டரிங் அண்ட் ஷட்டரிங், ஷோரிங், ஸ்கஃபோல்டிங், அண்டர்பைனிங். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க இது எல்லாமே அந்த 13 நமக்கு கேட்பாங்க. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் படிச்சுக்கோங்க. ஸ்டோன் மேசன்ரில டைப்ஸு, பிரிக் மேசன்ரில டைப்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த 3மே ஷோரிங், ஸ்கஃபோல்டிங், அண்டர்பைனிங் இது கூட சேர்ந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்படின்னு ஷோரிங்லயும் டைப்ஸ் இருக்குது. ஸ்கஃபோல்டிங்லயுமே டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாபிக்க கவர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா 13 இருக்கிற ஜாயிண்ட்ஸ். ஜாயிண்ட்ஸ்லயே கான்ட்ராக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபயர் புரொடக்ஷன், அப்புறம் தெர்மல் இன்சுலேஷன், வென்டிலேஷன், டேம்ப் ப்ரூஃபிங், அக்வாஸ்டிக் அண்ட் சவுண்ட் இன்சுலேஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக்க ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 14 இதுல வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எர்த் ஒர்க் எஸ்கவேஷன்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அதே மாரி கான்கிரீட் போடும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, எரக்ஷன் ஃபார் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வாட்டரிங் டெக்னிக்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் பம்பிங் எக்யூப்மெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 15 பொறுத்தளவுல கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், அப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூலிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கோங்க. இதுல என்னன்னா அப்படின்னா, இந்த ஆரோனா என்னது? ஈவர்னா என்னது? நெக்ஸ்ட் சிபிஎம்னா என்னது? ஆ நெக்ஸ்ட் வந்து டம்மி ஆக்டிவிட்டினா என்னது? ஸோ அதே மாரி டிஃபரெண்ட் என்னென்ன ஆம் பாராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 15 வந்து சிபிஎம் அண்ட் பெர்ட்ல இருக்கிற ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. அதே மாரி டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு ஆ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிச்சு ஏதாவது ஒரு ஹாஃப் வந்து படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இத நீங்க படிக்கிறீங்க. பட் நீங்க ஆல்ரெடி வந்து டேம்ப் ப்ரூஃபிங் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அத கூட நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.